ஹலோ நண்பா, திஸ் இஸ் கார்த்திக். வெல்கம் டு krmotovlogs. நம்ம சேனலில் நீங்கள் ட்ராவல் வீடியோஸ், பைக் வீடியோஸ், அப்புறம் இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ சேனலில் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டிஷர்ட் வந்து நம்ம சங்கை தமிழ் விளாக்ஸ் அவர் வந்து நமக்கு வந்து கொடுத்தாப்புல. இந்த டிஷர்ட் நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிங்க, ப்ரோ டிஷர்ட் நல்லாயிருக்கு, எங்கே வாங்கினீங்க கேட்டிங்க. அதனால தான் சரி ஓகே இன்றைக்கி இந்த டிஷர்ட்டை போட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, இந்த டிஷர்ட் வேணும்னா நம்ம சங்கை தமிழ் விளாக்ஸ் அவரோட யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். அதில் லிங்க் இருக்கும். அப்படி இல்லைனா நான் அவரோட யூடியூப் சேனல் லிங்க்கையும் இன்ஸ்டாகிராம் ஐடி ரெண்டையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ இந்த மாதிரி நான் வந்து பைக்குக்கு வந்து RSA நான் வந்து போட்டிருக்கேன், ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். ஆனால் சர்வீஸில் நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவங்க அதையே நமக்கு வந்து ஒழுங்காக கிளியர் பண்ண மாட்டுறாங்களே. அப்போ இந்த மாதிரி ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் நம்ம போட்டிருக்கோம், நம்ம ஏதோ ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம், அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நம்ம என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க. சரி ஓகே, நானும் ஃபஸ்ட்டு வந்து அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துருக்க டீலர்ஷிப்புக்கோ இல்லை வந்து சர்வீஸ் சென்டருக்கோ கால் பண்ணி சர்வீஸ் மேனேஜர் இல்லை சேல்ஸ் மேனேஜர் இவங்க யாருக்காவது ஒரு ஆளுக்கு கால் பண்ணி தான் நம்ம வந்து இதை பற்றி நம்ம பேசணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது அப்படி கிடையாது. இப்போ எனக்கு ரீசெண்டாக தான் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இப்படி ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது செட்டைன் ஒரு கஸ்டமர் கேர் மாதிரி ஒரு இடத்துக்கு தான் அவங்க வந்து அந்த கனெக்ஷன் வந்து போகுமா. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணிட்டீங்க, அதாவது அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மதுரை சரௌண்டிங்கில் இருக்கீங்க, மதுரை சரௌண்டிங்கில் இப்போ வந்து கொடைக்கானலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடைக்கானலில் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவங்க பைக்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீங்கள் அங்கேருந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கால் வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆகி அவங்க வந்து செக் பண்ணுவாங்க பக்கத்தில் சரௌண்டிங்கில் எங்கே வந்து அந்த மாதிரி சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் கொடைக்கானலில் இருந்து உங்களுக்கு பக்கத்தில் உள்ள சர்வீஸ் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரை, அப்போது மதுரை சர்வீஸ் சென்டருக்கோ இல்லை மதுரை ஷோரூமுக்கோ உங்களுக்கு வந்து கால் போகும். அவங்க மூலிமா அவங்க வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து ரிசீவ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்களாம். இந்த ப்ராசஸ் வந்து இப்படி தான் வந்து நடக்குமா. ஸோ நிறைய பேர் என்ன வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ அந்த மாதிரி கட்டுறோம் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டுறாங்க, அப்போ 1500 போச்சா அப்படின்லாம் கேட்டிங்க. நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், 1500 போயிடுச்சு போல் அப்படின்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது அப்படி கிடையாது. இதுதான் வந்து அது ஒரு இதுக்குன்னே RSAக்குன்னு தனியாக வந்து ஒரு சென்டர் மாதிரி வச்சு அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மூலிமா தான் இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இதுதான் வந்து உண்மையும் கூட. ஓகே நண்பா, ஸோ யாராவது இனிமேல் இன்னும் RSA போடாமல் இருந்தீங்கன்னா போட்டுருங்க, அது நமக்கு வந்து சேஃப்டி தான். நானும் ஒன்றும் போடலை. கூடிய சீக்கிரம் வந்து போட்டுருவேன். ஓகே நண்பா, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ RSA ப்ராசஸ் இது என்ன அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. யாராவது RSA போடாமல் இருந்தீங்கன்னா போட்டுருங்க நண்பா. see you in the next video. love you all, take care நண்பா, பாய். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருங்க. ஓகே நண்பா, பாய், லவ் யூ ஆல், டேக் கேர்.